வணக்கம். இப்போ வந்து எனர்ஜி மீட்டருக்கு ரெண்டு எனர்ஜி மீட்டருக்கு வந்து ரெண்டு ரிலே வச்சு எப்படி இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ரெண்டு எனர்ஜி மீட்டருக்கு வந்து நான் ரெண்டு ரிலே எடுத்திருக்கேன். ரெண்டு சிங்கிள் போல் எம்சிபி, ஒரு ஓவர்லோடு ரிலே எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து ரிலேவோட காமனில் வந்து நான் லூப் பண்ணிட்டேன். ரெண்டு ரிலேவோட காமன்லேயே நான் லூப் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு ரிலேவோட என்ஓல இருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடுக்கு வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து டெஸ்டிங்காக வந்து ஒரே ஒரு பேஸ் ஒரு மீட்டர்லேருந்து டெஸ்டிங்காக இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டு எனர்ஜி மீட்டரில் பண்ணும்போது பேஸ் நியூட்ரல் வந்து செப்பரேட்டாக கொடுத்து வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் டெஸ்டிங்காக வந்து ஒரு பேஸ் நியூட்ரல் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வயரிங் பண்ணும்போது பேஸ் நியூட்ரல் வந்து ரெண்டு எனர்ஜி மீட்டரோட பேஸ் நியூட்ரல் வந்து செப்பரேட்டாக கொடுத்து வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரிலேக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பிரேக்கர்ல இருந்து ஒரு அவுட்டு நியூட்ரல் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேயோட A2ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெஸ்டிங்காக வந்து நான் நியூட்ரல் வந்து லூப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வயரிங் பண்ணும்போது செப்பரேட்டாக கொடுத்து வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நியூட்ரல் வயரிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பேஸ். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து சிங்கிள் போல் எம்சிபியில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். அதில் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சிங்கிள் போல் எம்சிபியில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து செகண்ட் எம்சிபியில் வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி மீட்டருக்கு வந்து வயரிங் பண்ணலாம். எம்சிபி சிங்கிள் போல் எம்சிபியில் இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். சிங்கிள் போல் எம்சிபியில் இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து செகண்ட் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். ரிலேயோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்டர்லாக். ஒரு பேஸ் அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட என்சியை எடுத்துட்டு வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டோட எனர்ஜி மீட்டரோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் வீட்டுக்கு வந்து வயரிங் பண்ணணும். ரெண்டாவது வந்து செகண்ட் வீட்டுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து செகண்ட் எனர்ஜி மீட்டரோட சிங்கிள் போல் எம்சிபில இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து செகண்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க.
செகண்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒரு கதன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீட் ஆன் பண்ணிக்கிறேன், ஒர்க் ஆகுது. இப்போ நான் செகண்ட் வீடு ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடு ஆஃப் பண்ணால் மட்டுமே செகண்ட் வீடு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடு ஆன் பண்ண போது செகண்ட் வீடு ஆன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலே வந்து ஆப்ரேட் ஆகாது, ரிலே வந்து ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட் வீடு ஆஃப் பண்ணால் மட்டுமே செகண்ட் வீடு ரிலேவோட ஆன் ஆகி இங்கே இன்புட் வந்து பவர் கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இதோட வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.